வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அழகான ரெண்டல் இன்கம்ல வரக்கூடிய ஒரு தனி வீடை பத்தி தாங்க பார்க்க போறோம். 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடை பத்தி தான் பார்க்க போறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வரும், வித் கார் பார்க்கிங் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் வரக்கூடிய வீடுங்க. ரெண்டல் இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே மேல சேர்த்து 21,000 இருக்கும் வாடகை வரக்கூடிய வீடு தான். உங்களுக்கு லேண்ட் வித் பில்டிங் ரெண்டுமே உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டாங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய வீடு தாங்க. மெயின் ரோடும் உங்களுக்கு பக்கம் தான். மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 700 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தான் இது. நேர்பையில உங்களுக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் பக்கத்துல வரக்கூடிய வீடுங்க. வீடு சென்னை நேர்பையில எங்க இருக்கு, வீடோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோலேயே ரேட்டும் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடு மற்றும் வீட்டு மனைகள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனல் மூலியமாக கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோக்ரேஸ் எதுவும் வாங்கறதுல. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போரூர் நேர்பையில் கோவூர் சென்ட் ஜோசப் காலேஜ் பக்கத்துல வரக்கூடிய வீடு தாங்க. மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே வரக்கூடிய வீடு தான். இது வந்து பாத்தீங்கன்னா வீடோட ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டும் வச்சிருக்காங்க. மெயின் கேட் எடுத்து உள்ள வந்தோடனே கார் பார்க்கிங், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தாங்க. செப்பரேட்டாக உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கு. டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் டைல்ஸ் வச்சிருக்காங்க கார் பார்க்கிங்க்கு. 3 phase இபி கனெக்ஷனும் இருக்குங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீடுக்கு நடுவில் தான் இந்த வீடும் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு இருக்கு. அதை பற்றி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க் இது. போர் வந்து பார்த்தீங்கன்னா வீடோட பேக் சைடில் ஈசானியில் எடுத்திருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்ல அமைச்சிருக்காங்க. மெயின் டோர் அடுத்து உள்ள வந்தோடனே லிவிங் கம் டைனிங் ஹால். இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தாங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் அமைஞ்சிருக்கு. இதில் உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணலை. இது பண்ணுறது வந்து நம்ம அடிஷ்னலாக பண்ணி தரலாம். அது எல்லாமே அடிஷ்னல் காஸ்ட்டில் வரும். கோவூர் உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃப்ளோர் பிளான் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான். ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு, இந்த லேப்டும் இருக்கு, வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்ல பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டிருக்காங்க. புது வீடு தான், சேல்ஸுக்காகவும் ரெடியாகவும் இருக்கு. அடுத்தது கிச்சனு. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட் போட்டிருக்காங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. 4 அடி வரைக்கும் உங்களுக்கு கிச்சன் வால் டைல்ஸ் மாட்டிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. அந்த ஷெல்ஃப் அண்ட் லேப்டும் இருக்குங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணலை, உங்களுக்கு பண்ணுறது வந்து அடிஷனல் காஸ்ட்டில் வரும். இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி தரலாம். அடுத்ததான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குங்க. அதை பற்றி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம படிக்கட்டு ஃபுல்லாகவே கிரானைட் போட்டிருக்காங்க. கைப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வராண்டா ஸ்பேசஸ்ங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி வாசல் அமைச்சிருக்காங்க. மெயின் டோர் டீ குட்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டும் அமைஞ்சிருக்குங்க. மெயின் டோர் எடுத்து உள்ள வந்தோன்னா லிவிங் கம் டைனிங் ஹால். இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் மிஷினும் இருக்கு. அடுத்த கிச்சன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். இதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே கவுண்டர் டாப் கிரைனைட்ல அமைஞ்சிருக்கு, சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைஞ்சிருக்கு. 4 அடி வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்காங்க. இழுத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. இந்த லேப்ட் அண்ட் ஷெல்ஃப் கபோர்டும் இருக்குங்க. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 4 சைஸில் ட்ரிபிள் டைல்ஸும் டீம் இருக்காங்க. கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 சேர்த்து வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. அடுத்த செகண்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம். அது இந்தியன் டைப்பில் அந்த பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டியும் இருக்காங்க. நியர்பைல ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, அமிதா ஸ்கூல் இருக்குது, வேலம்மா ஸ்கூல் இருக்குது, பிஎஸ்பிபி இந்தியன் ஸ்கூலும் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு. இதுவே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான். ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு, லேப்டாப் இருக்கு, வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. பெட்ரூம்ல வரக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம் இது. வெஸ்டர்ன் டைப்ல இந்த பாத்ரூம் வச்சிருக்காங்க. சாண்டோஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாற்றியும் இருக்காங்க. கூடவே ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. அடுத்த இந்த பெட்ரூம்ல வரக்கூடிய பால்கனி ஏரியா. இது வந்து உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பால்கனி ஏரியா. வீடு கீழவே உங்களுக்கு மளிகை கடைகள் எல்லாமே இருக்குங்க. அடுத்த செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியை பற்றி பார்த்துக்கலாம். அடுத்த அந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 88 லட்ச ரூபா வருங்க. 88 lakhs வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா 80% வரைக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் அங்கே இருக்குது. மாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கூலிங் டைல்ஸும் ஒட்டியும் இருக்காங்க. 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்க்கும் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கோலாவும் கொடுத்துருக்காங்க, எலிவேஷனுக்காக பர்கோலாவும் இருக்குது. ரெண்டல் பர்பஸில் நீங்கள் வீடு தேடிட்டீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணாங்க. மொத்தம் உங்களுக்கு வந்து 21,000 ரூபா வரைக்கும் ரெண்டல் இன்கமே வரும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், 88 lakhs வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுஸஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.